இலஞ்சியில ஒரு திருப்புகழ்ங்க. இலஞ்சி திருப்புகழ். இந்த திருப்புகழ பாராயணம் பண்ணா கண்டிப்பா கல்யாணம் நடக்கும். ஓ! மாலையில் வந்து மாலை வழங்கு மாலை அணங்கன் மலராலும், வாடை எறிந்து வாடை செறிந்து வாடை எறிந்தது அனலாலும், கோலமழிந்து சாலமெலிந்து கோமள வஞ்சி தளராமுன் அப்படின்னு ஒரு பாட்டுல, இலஞ்சியில் உறை பெருமாளேன்னு வருது. அவ்வளவு சிறப்பான தலம் இலஞ்சி குமாரருடைய திருக்கோவில். கட்டாயமாக போங்க. கூட்டம் அதிகமா இருக்காது. கூட்டம் அளவா தான் இருக்கும். அந்த கோயில்கள்ல இப்ப திருச்செந்தூருக்கு போக முடியாது. இங்கெல்லாம் போங்க. இங்கலாம் போலாம். அவ்வளவு அருமையான தலம். அ அந்த நான் இலஞ்சிக்கு போயிட்டு பண்புலிக்கு போனேன்னு சொன்னேன்ல, ஒரு நண்பர் வந்தாரு. வந்து அவருக்கு ஒரு சின்ன கஷ்டம். நம்மட்ட கஷ்டம் சொன்னா நம்ம என்ன கஷ்டத்த பண்ண முடியும்? முருகன தான் சொல்ல முடியும். வீட்ல மனைவிக்கு ரொம்ப உடம்பு முடியல. என்ன பண்றது? எந்த மருத்துவர்ட்ட போறது? முருகன்ட்ட போங்க அப்டின்னேன். எந்த மருத்துவர்? எந்த முருகன்? அப்டின்னு கேட்ட உடனே, எனக்கு அந்த நேரத்தில தோணியது தான். அ நவகிரகங்கள்ல செவ்வாய்க்கு பரிகார தலம்னு ஒரு தலத்த சொல்லுவாங்க. என்னன்னு கேட்டா, வைத்தீஸ்வரன் கோயில். புள்ளிருக்கு வேலூர்ன்னு பேரு. சுவாமி பேரு இந்த சாமி பேரு வந்து வைத்தியநாத சுவாமி. அம்பாள் பேரு தையல் நாயகி. அங்க முருகனுக்கு பேரு செல்வ முத்துக்குமார சுவாமின்னு பேரு. ம். அங்க முருகப்பெருமான் மருத்துவ கடவுளா இருக்கிறார். அங்க போய் வழிபாடு பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொன்னேன். அப்படி வழிபாடு பண்ணிட்டு வர்றதுக்கு அவர் போறதாக சொன்னார். அ நோய் ரொம்ப நோயுடன் இருப்பவர்கள் எந்த முருகன் கோயிலுக்கு போகணும் அப்படின்னா, வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போய் வைத்தீஸ்வரனையும், தையல் நாயகி அம்பாளை வழிபாடு செய்து, செல்வ முத்துக்குமார சுவாமியை வழிபாடு செய்தால் ஆரோக்கியமும் பெற்று செல்வமும் பெறுவார்கள் அப்படிங்கிறது அடியனுடைய ஒரு பணிவான கருத்து.